ஊருக்கு அவல் பொரி மஞ்சரப்பேட்டை. ஹாய் அண்ட் வெல்கம் டு சீதமிழ் வழங்கும் மஞ்சரப்பேட்டை. நான் இன்னும் மைசூர்ல தாங்க இருக்கேன். மைசூர்ல மைசூர் பேலஸோட மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. உள்ள பாத்தீங்களா மைசூர் பேலஸ் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு. அந்த காலத்துல அந்த ஆர்கிடெக்சரை எப்படிதான் கொண்டு வந்தாங்களோ. ஆக்சுவலா இந்த மைசூர் பேலஸை வந்து அந்த ஆர்கிடெக்சரை வந்து கொண்டு வந்தது ஆக்சுவலா ஒரு பிரிட்டிஷர். இது இண்டோ சாசனிக் ஸ்டைல்ல கட்டப்பட்ட மைசூர் பேலஸ் வந்து பாக்கிறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. ரீசெண்ட் ரெனோவேஷன் அரௌண்ட் 100 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சு 1912ல முடிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஓகேங்க, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் குக்கிங் செக்மெண்ட் நம்ம பார்க்க போறோம். எங்க வீட்டு சமையல்ல என்ன ரெசிபின்றத போய் பார்ப்போமா? வாங்க. இன்னைக்கு நம்ம மைசூர்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபிஷ்ஷோட ரெசிபி பார்க்க போறோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப டிபிக்கலான ஒரு கர்நாடகா ஸ்டைல் டிஷ். அதோட பேர் என்னன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். நமஸ்காரம். உங்க பேர்? I'm Usha Dinakar. Usha Dinakar. Yes. சொந்த ஊரு? born brought up? I'm born and brought up in Mysore. So you like Mysore? Yes. Yes. Okay. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்? Actually this was fish curry. And then steamed fish. Steamed fish. Yeah. இதோட பேரு கன்னடால? Habbenalli based meenu. Okay. It will be cooked in a steam. Okay. And then this fish is made, the fish name is Karivadu. Karivadu. Yeah, Karivadu fish. That will be like, gravy type. Okay, so இந்த ஃபிஷ்ஷோட பேர் வந்து கரிவாடு. கேரளா கரி மீன் மாதிரி இருக்கு. Yes. இல்லையா? கொஞ்சம் அந்த கேரளா கரி மீன் ஸ்டைல்ல இருக்கு. ஓகே. and இந்த ஃபிஷ்ஷோட பேரு? That is katla we say. Katla fish. தமிழ்நாட்டுல கூட கட்லான்னு தான் சொல்லுவோம் நம்ம. Yes. சோ அந்த ஃபிஷ்ஷும் கரிவாடுவும் சேர்த்து நம்ம வந்து ஒரு ஸ்டீம் ஃபிஷ் ஒரு கிரேவி ஒன்னு ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே, இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. கரிவாடு fish, katla fish, lemon, garlic, பூண்டு, coriander leaves, கொத்தமல்லி, green chili, பச்சை மிளகா, onion, வெங்காயம், புதினா, ஜீரா, சீரகம், pepper, மிளகு, chili powder, மிளகாய் தூள், salt, உப்பு, tomato, தக்காளி, tamarind, புளி, coconut, தேங்காய் துருவல், பெப்பர், ஜீரா, கார்லிக், கோரியண்டர், புதினா. ஓகே, ஏற்கனவே அவங்க பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது கொத்தமல்லி, புதினா, மிளகு, ஜீரகம், லெமன் அதை வந்து இதுல புழிஞ்சு இத ஒரு பேஸ்ட் and salt for the paste and green chilies also. So இதெல்லாம் போட்டு வந்து பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்ல காரசாரமா ஒரு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. லைட்டா உப்பு போட்டு. சோ இது வந்து இந்த ஸ்டீம் ஃபிஷ்க்கு வந்து அவங்க வந்து நல்லா அப்ளை பண்ணி அப்புறம் ஸ்டீம் பண்ண போறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கறி மாடா ಈಗ ಫಸ್ಟ್. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிஷ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கு என்ன வேணும்? chili powder. இதெல்லாம் கிரைண்ட் பண்ணனுமா? Yeah, first we'll grind the tomato. Yeah. Tomato because gravy requires, no? We'll put all the 4 tomatoes. Then we'll add up chili powder. How many spoons? எவ்வளவு ஸ்பூன் வேணும் இதுக்கு? 2 spoons. Yeah, good. And then onion. Okay. Yeah, onion. And then coconut, full coconut. Yes. And then tamarind. Full? Yes. And jeera. எவ்வளவு ஸ்பூன்? 1 spoon. Let me add all this. We'll grind all this. Okay. Okay. This is ready. Yeah. Okay. So இப்போ நம்மளோட இந்த கிரேவிக்கு தேவையான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? For the fish, no need to add any oil or anything. Okay. Just lit the stove. Okay. Keep a pan. Keep a Pan.
And add this gravy water we have grinded. Now we'll add up water. Okay. Add little salt. So இப்போ இதுல வந்து salt add பண்ணனும். Yes. Actually, this sea fish requires less salt. Okay. I'll put 2 spoons. Okay. Now we'll close the lid. Let it, we'll allow that to boil. Okay. Then we'll add the Fish. And then fish always, that, it should not be boiled more. Too much. Too much. அப்புறம் அது ஒரு மாதிரி நூலா பிரிஞ்சிரும் அப்படியே. Yes. Okay. Hence, after boiling the gravy, when we know the smell comes, gravy, when it turns to the brown or the red thick color, then we'll add the fish. ஓகே. சோ இப்போ வந்து இந்த கிரேவி வந்து நல்லா பாயில் ஆட்டும் அப்படினு இருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஃபைனலா அந்த ஸ்மெல் எல்லாம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபிஷ் ஆட் பண்ண போறாங்க. இப்போதைக்கு லிட்ட போட்டு மூடிடலாம். Yes. இது எவ்வளவு நேரம் ஆகும்? How much time will it take? 20 minutes. 20 minutes. Yeah. Okay. So இப்போ வந்து லிட் போட்டு மூடியாச்சு. இப்போ இந்த மீன் டைம் வந்து 20 minutes ஆகும். அதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபிஷ் போடணும். இல்லையா? சோ இதுக்குள்ள வந்து அந்த ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணிடலாமா? Yes, marinate. Okay. So இப்போ ஏற்கனவே வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட். Paste. Yes. Now I'll show you the marinade. Okay. This paste. ரெண்டு சைடும் both sides. Both the sides. It has to marinate nicely. Okay. And then closing banana leaves. Keep it in in a freezer for half an hour. Half an hour. Till it absorbs all the whatever we have put. All lemon juice. Lemon juice. Okay. Yeah, lemon juice. We'll roll it. So இத வந்து fold பண்ணனும். Yeah. Banana leaves has to be folded like this. Let it be in the corner so that when we fold, roll like that. Like this only. No need to wrap anything again. Okay. Like this only. The ulta, if you keep like this, it will not open up. Okay. So இத வந்து ஃப்ரிட்ஜ்ல. Yeah. We have to keep it in a freezer for 20 minutes. 20 minutes. Yeah. Okay. So ஏற்கனவே நீங்க already I have done and kept. So 20 minutes ஏற்கனவே மேரினேட் ஆனது இது நம்ம இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். Like this. Okay. சூப்பர். So இத வந்து நம்ம குக்கர்ல வைக்கணும். Yes. Okay. In the steam. Yeah. The stand. Okay. So that the water will not get inside. Add the water. Okay. You can add the water till the drinks covers up. The stand வர level வரைக்கும். Yes. Okay. Okay. Then you can keep that. This is just cooker bowl. Keep it inside. And there's no water. No need to put any water. அதுல தண்ணி எதுவும் போட வேணாம். Okay. So இப்போ இந்த இத fish வந்து straight அதுல வச்சிடலாம். Yes. No oil, nothing is required. Just banana wrapped one. When you're keeping, just see that you're keeping ulta. Ulta. தலைகீழ வச்சாதான் அது வந்து வெளியில தெரியாம வெளில வரும். இது எவ்வளவு நேரம் ஸ்டீம் ஆகும் குக்கர்ல? Cooker 10 minutes. Fish very fast it boils. 10 minutes is enough. 10 minutes is enough. Yes. அங்க வந்து அந்த ஸ்மெல் நல்லா வந்துட்டு இருக்கு. சோ இதுல இப்போ இந்த ஃபிஷ் போட்டுடலாம். You can see the thickness. நல்ல ஸ்மெல் வேற. Beautiful. That whatever the oil in the coconut that has come out. Fantastic.
We'll put the fish. So for fishes வந்து போட்டாச்சு. So இது எவ்வளவு டைம் ஆகும்? The fish will not take much time. Okay. It may be 5 minutes or 7 minutes maximum. 7 minutes maximum, and அதுவும் almost ready. Yeah, it's ready. Okay. Yeah. Fine. Now the steam is coming out. Now it's ready. It's ready. So we can switch that off. Yeah. ஓகே ஸோ இது வந்து ஒரு 5 to 7 minutes குக் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டிஷ்ஷையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் இல்லையா? பா ஃபேண்டாஸ்டிக் ஸ்மெல். சின்னதா வந்துட்டு ஒரு 5 to 7 minutes இது குக் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு டிஷ்ஷும் ரெடி ஆயிடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நல்ல ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. ஃபிஷ்ஷோட ஸ்மெல் ரெடி ஆயிருக்குமா? I think it's over. Yeah, it's over. It's over. Yeah. Yes. ஆஹா, ஃபேண்டாஸ்டிக்கான ஃபிஷ் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட நேம் என்ன? கரிவாடு கறி. கரிவாடு கறி. அண்ட் தட் இஸ் steam fish. steam fish. கரிவாடு கறி அண்ட் steam fish நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஒரு steam fish, ஒரு கரிவாடு. Yes. Yeah, it's getting open up. It is boiled. Okay. No, this will be nice with roti, akki roti, what we prepare here in Karnataka. Okay. And then Tamil Nadu, what you prepare exactly for the curry, fish curry. Okay. Even with rice, I think it will be nice. Yes. Okay. Fantastic. No, you're able to see, the... It's all baked. Yeah, baked. And then, the sleeves itself, you can feel that. Okay. It is baked inside. And then whatever the water content was there in that, gravy, see, you can see it has come out. எல்லாம் அந்த பாத்திரத்துல வெளியில வந்துருச்சு. Now, see, you can open up because we have kept ulta there. Now we'll put like this and we'll see. Now, see, it's baked. Ah, beautiful. Baked. And then it is without oil, and then it will be very spicy. And then with pudina chutney it goes well. Otherwise, more than a pudina chutney, you can eat raw because the chutney is already coated for this. Okay. So beautifully வந்து ரெண்டு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து கர்நாடகா ஸ்டைல் ஃபிஷ் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரிவாடு கறி அண்ட் ஸ்டீம் ஃபிஷ். இதை டேஸ்ட் பண்ண போறோம். நான் அதுக்கு முன்னாடி ரொம்ப தேங்க்ஸ். Welcome. ஓகே, கரிவாடு கறி அண்ட் ஸ்டீம் ஃபிஷ் டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். கரிவாடு கறி அண்ட் ஸ்டீம் ஃபிஷ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும். அந்த பேஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் புதினா, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், பூண்டு, எலுமிச்சம்பழ சாறு, இது எல்லாத்தையும் பச்சை மிளகாவோட சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை ஓபன் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார்ல 4 தக்காளியை போட்டு அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சில்லி பவுடர், அதாவது மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதோடைய 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோடைய தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சதுக்கு அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு பேனை வைங்க. அந்த பேன்ல இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 20 நிமிஷம் இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது இடையிலேயே ஒரு வாழையில எடுத்துக்கோங்க. கட்லா மீன் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினா பேஸ்ட்டை வந்து அந்த மீன் மேல போட்டு அதை நல்லா 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. 20 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் அதை குக்கர்ல போட்டு ஸ்டீம் பண்ணுங்க. 20 நிமிஷம் அந்த கிரேவி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் அந்த கரிவாடு மீனை வந்து அந்த கிரேவியில போட்டு அதையும் ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இது ரெண்டும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் உங்களோட கரிவாடு கறியும் ஸ்டீம் ஃபிஷ்ஷும் தயாருங்க. கரிவாடு கறி, ஸ்டீம் ஃபிஷ் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? முதல்ல இந்த கரிவாடுவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிரமாதமா குக் ஆயிருக்குங்க இந்த கரிவாடு இந்த கிரேவியில. ஆஹா, டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? சான்ஸே இல்லைங்க. ஃபேண்டாஸ்டிக்கான கிரேவி. தக்காளி, அந்த தக்காளி வந்து ஜூஸ் ஆக்கி அதில் வெங்காயம், தேவையான அளவு மிளகாத்தூள், ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி தேங்காயோட சூப்பராக ஒரு கிரேவி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மீன் அதில் போட்டாங்க. காரசாரமாக சூப்பராக இருக்கு. ரைஸோட நல்லா இருக்கும். இந்த கர்நாடகா ஸ்டைல் ரொட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அக்கி ரொட்டி, இந்த மாதிரி ரொட்டிஸோடய நல்லா இருக்கும், சப்பாத்தியோடய நல்லா இருக்கும். பிரமாதமான டேஸ்ட் வருது. இப்போ வந்து ஸ்டீம் ஃபிஷ், இதையும் காரசாரமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஆஹா, ஃபேண்டாஸ்டிக்கான டேஸ்ட்டுங்க. 2 டிஷ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க எண்ணெய் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த ஸ்டீம் ஃபிஷ்ஷில் வந்து அந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, எலுமிச்சை சாறு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்ல பிரமாதமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பிரமாதமான டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது.
கறிவாடு கறி, ஸ்டீம் ஃபிஷ் ரெண்டுமே சூப்பர். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கர்நாடகா ஸ்டைலில் ஃபிஷ் வந்து 2 வெரைட்டியாக நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவல் பொரி, பஞ்சரப்பெட்டை.